ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பிரண்டையை அரைச்சி நம்ம இன்றைக்கி ஊறுகாய் தான் செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும், சூப்பராகவும் இருக்கும். அதேமாதிரி ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் இன்றைக்கி எப்படி பிரண்டை ஊறுகாய் பண்ணுறேன் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறீங்களா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். இந்த பிரண்டை எல்லாமே எங்கள் வீட்டில் விளைஞ்சது தான். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரே ஒரு குச்சி மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்து வச்சேன். எனக்கு அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி முன்னாடியும் நான் நிறைய இடத்துல வச்சுருக்கேன். அங்கேயும் நிறைய ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. பிரண்டை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக அந்த நுனியில் வந்து பிஞ்சு மாதிரி இருக்கும், அதை தான் எடுத்துக்கணும். இந்த மாதிரி கையில் 2 சைடு ஃபுல்லாக ஆயில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிரண்டை குச்சியை வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக ஒடிச்சு எடுக்கணும். இந்த சுற்றி இருக்கிற நாரை ஃபுல்லாக நம்ம தூக்கி போட்டோம்னா அந்த பிரண்டையை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கை கண்டிப்பாக அரிக்கும். என்னதான் நம்ம கையில் ஆயில் அப்ளை பண்ணி பிரண்டையை க்ளீன் பண்ணாலும் நம்ம கையில் வந்து அந்த அரிப்பு இருக்க தான் செய்யும். ஸோ நிறைய பேர் வந்து க்ளவுஸ் கூட யூஸ் பண்ணி கூட பண்ணுவாங்க. நான் கூட சம்டைம்ஸ் க்ளவுஸ் யூஸ் பண்ணி கூட பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி நம்ம பிரண்டையை ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். கையில் வந்து நல்லா ஆயில் அப்ளை பண்ணி க்ளீன் பண்ணாலுமே நமக்கு அந்த கையில் பார்த்திங்கன்னா அரிப்பு போகவே போகாது, நமக்கு இருக்க தான் செய்யும். கொஞ்ச நேரத்தில் அதுவே சரியாயிடும். உடம்புக்கு ரொம்ப நல்லது தரக்கூடிய இந்த பிரண்டை ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிரண்டையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து சாப்பிடும்போது நமக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுமே. ஒரு பெரிய எலுமிச்சை பழ அளவுக்கு நம்ம புளி எடுத்துக்கிறோம். இதை நம்ம தண்ணி ஊற்றி நம்ம கரைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹாட் வாட்டர் நான் ஊற்றிக்கிறேன். எதுக்காகனா நார்மல் வாட்டர் ஊற்றினா கொஞ்சம் லேட் ஆகும் நமக்கு அந்த புளி வந்து கரைச்சி எடுக்கிறதுக்கு. இந்த மாதிரி ஹாட் வாட்டர் ஊற்றினா நமக்கு சீக்கிரமாகவே நமக்கு புளி வந்து ஈஸியாக நமக்கு வந்து கரைச்சிக்க ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாக ஊறி நமக்கு வரும். ஸோ அதுக்காக தான் நான் அந்த மாதிரி ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். நம்ம இன்றைக்கி பேனில் பார்த்திங்கன்னா கடுகும் வெந்தயமும் நம்ம வறுத்து நம்ம பொடி பண்ணி நம்ம அதுக்கப்புறம் ஊறுகாய் நம்ம சேர்க்க போகிறோம். அதனால் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் கடுகு சேர்த்துக்கிறேன். அதே அளவுக்கு ஈக்குவலாக வெந்தயமும் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் ஈக்குவலாக சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை ஆகணும். நல்ல கலர் சேஞ்ச் ஓவர் ஆகும். அப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பொடி பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். அஸ் யூஷுவல் நம்ம ஊறுகாய் பண்ணுற அதே மாதிரி டேஸ்ட்டை தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெந்தயமும் இந்த கடுகும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரணும், படப்படன்னு நல்லா பொரியிற ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து அரைக்க ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். ஃபஸ்ட்டு இதை ஆற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே பேன்லேயே தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். மேக்ஸிமம் நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க. ஊறுகாய் வந்து நமக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு, கெட்டு போகாமல் நமக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி வந்து நல்லெண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இதை நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பிரண்டையை அப்படியே நம்ம சேர்த்துக்க போகிறோம். இந்த ஆயிலில் நம்ம போட்ட பிரண்டையை எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். இப்போ போடும்போது பிரண்டை வேறு கலரில் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது வேறு ஒரு கலரில் ஆகிடும். அந்தளவுக்கு நல்லா டீப் ஃப்ரையாக நம்ம அதை பண்ணி எடுக்கணும். அப்போ தான் பிரண்டை வந்து நமக்கு வந்து நாக்கு அரிக்காது. நமக்கு வந்து அந்த பிரண்டையோட டேஸ்ட்டு சுத்தமாக தெரியாது. குழந்தைங்கள் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. பிரண்டை ஊறுகாய் ரொம்ப நல்லாயிருக்கும். இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம் இந்த பிரண்டை க்ளீன் பண்ணுறது தான். ஸோ அதை க்ளீன் பண்ணும்போது மட்டும் லைட்டாக ஆயில் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. என்ன தான் ஆயில் அப்ளை பண்ணி நம்ம க்ளீன் பண்ணாலுமே அந்த கையில் நமக்கு வந்து அரிப்பு வந்து நிற்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அந்த அரிப்பு இருக்க தான் செய்யும். ஹெல்த்துக்கு நல்லதுன்றபோது நம்ம கஷ்டத்தை என்றைக்குமே பார்க்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். இன்னும் நல்லாவே அதை வதக்கணும். நம்ம போட்டதே தெரியாத அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம வதக்கி எடுக்கணும். இந்த ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜ் பாருங்கள், எந்த அளவுக்கு நமக்கு வதக்கி எடுத்துருக்கோன்னு பாருங்கள். இந்த மாதிரி வதக்குனிங்கன்னா தான் நமக்கு பிரண்டை வந்து ஊறுகாய் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நமக்கு வந்து நாரோட தன்மை கொஞ்சம் அந்தளவுக்கு இருக்காது. அதே மாதிரி நமக்கு வந்து நாக்கும் அரிக்காது. நம்ம எந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுக்கிறோமோ நமக்கு அவ்வளோவும் அவுட்புட் நல்லா வரும். ஸோ ஆல்மோஸ்ட் பிரண்டையை ஃபுல்லாக நம்ம வதக்கி எடுத்தாச்சு. இதை நம்ம அப்படியே வந்து ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி நம்ம எடுக்க வேண்டியது தான். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மிக்சியில் சேர்த்துக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் இருக்கிற எல்லா பிரண்டையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்ததுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அப்படியே கிரைண்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து புளி ஊற வச்சுருந்தோம் பாருங்கள் ஸ்டார்டிங்கில். அந்த புளியை ஊற வச்ச தண்ணி மட்டும் எடுத்து இந்த ஸ்டேஜில் நான் சேர்த்து மொத்தமாக அரைக்க போகிறேன். தண்ணி சேர்த்து அரைக்கணும்னாலும் அரைக்கலாம். நான் வந்து புளி தண்ணி இருக்கிறதுனால இதோட சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி நான் அரைக்க போகிறேன். நல்லா ஃபைனாக நல்லா கிரைண்ட் ஆகுற வரைக்கும் அரைங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு அரைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சட்னி நம்ம எப்படி அரைப்போமோ அந்த மாதிரி நல்லா ஃபைனாக அந்த மாதிரி அரைச்சிக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா தான் நமக்கு பிரண்டையோட ஊறுகாவே நமக்கு தெரியவே தெரியாது. குழந்தைங்கள் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. கடுகு வெந்தயம் நம்ம வறுத்து வச்சுருந்தோம். இப்போ இதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா பவுடராக அரைக்கணும். நம்ம போட்டது நல்லா தெரியாத அளவுக்கு. அப்போ தான் நம்ம வந்து ஊறுகாய் சாப்பிடும்போது நமக்கு கடுகோட ஃப்ளேவர் மட்டும்தான் இருக்கணும். நமக்கு கடுகும் அந்த வெந்தயத்தோடையும் அந்த
சீடு நமக்கு தெரியாத அளவுக்கு ஃப்ரை பண்ணி போடுறது கரெக்டாக இருக்கும். கிரைண்ட் ஆகிடுச்சு. இதை நம்ம அப்படியே வேறு ஒரு பிளேட்டில் இதையும் மாற்றிக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம பிரண்டை ஊறுகாய் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். மேக்ஸிமம் நல்லெண்ணெயில் செய்யுங்க. ஊறுகாய் நல்லா கெட்டு போகாமல் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியணும். படன்னு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம் பாருங்கள் பவுடரு, கடுகு வெந்தயமும் அந்த பவுடரை சேர்த்துக்கலாம். பெருங்காயம் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்து தாளிச்சிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம அரைச்சி வச்சுருக்க பிரண்டையோட பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி தாளித்ததுக்கப்புறம் பிரண்டையோட பேஸ்ட்டை சேருங்க, கரெக்டாக இருக்கும். மிக்சிலே கொஞ்சம் அரைச்சது இருந்துச்சு, ஸோ அதோட தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி நான் கலக்கி இதோட சேர்த்து ஊற்றிக்கிறேன். தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம வந்து ஃபுல்லாக நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். நல்லா கொதிக்கணும். நம்ம ஊறுகாய் நம்ம எடுத்து எப்படி சாப்பிடுவோமோ அந்த மாதிரி கொதிக்கணும். நல்லா கொதித்து திக்காக நம்ம பேஸ்ட்டாக வரும்போது தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கணும். அது வரைக்கும் இந்த ஊறுகாய் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம். ஊறுகாய்க்கு எப்போவுமே உப்பு கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும். நம்ம அதே மாதிரி தான் உப்பு நம்ம இதிலே அதிகமாக சேர்த்துக்கிறோம். நெக்ஸ்ட் நான் 1 ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் காரம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். கரண்டியை வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து காரம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் கரெக்டாக இல்லைன்னா டேஸ்ட்டு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அடுப்பை ஃபுல்லாக ஸ்லோவிலே வச்சுட்டு இந்த மாதிரி கொதிக்க மிக்ஸ் பண்ணணும். எனக்கு வந்து உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் இந்த ஸ்டேஜில் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். அடுப்பை கொஞ்சம் நார்மல் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நமக்கு திக் பேஸ்ட்டாக வரும். அதே மாதிரி வந்து அந்த எண்ணெயெல்லாம் மேலே மிதங்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணணும். இன்னும் எண்ணெய் நல்லா மிதங்க நமக்கு வந்து அந்த ஊறுகாய் கெட்டிப்பட ஆரம்பிக்கும். அப்போ தான் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ண ஆரம்பிக்கணும். அது வரைக்கும் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம பார்த்திங்கன்னா இந்த ஊறுகாயில் எந்த கெமிக்கல்ஸ், வினிகர் எதுவுமே நம்ம ஆட் பண்ணவே இல்லை. வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம். பிரண்டையும் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் விளைஞ்சது தான், ரொம்ப நல்லாயிருக்கும். அடிக்கடி நாங்கள் பிரண்டை சட்னி, துவையல் எல்லாமே நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம். ஏற்கனவே வந்து நான் வந்து பிரண்டை குழம்பு வச்சுருக்கேன், அதுமாதிரி பிரண்டை துவையல் வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் அதை போய் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிரண்டை பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. கை கால் வலி, மூட்டு வலி எல்லாமே சரி பண்ணி கொடுக்கும். பசியே எடுக்கலைன்னு சொல்கிறவங்களுக்கு கூட நல்லா பசியை தூண்டி எடுத்து கொடுக்கும். சாப்பிடவே அடம்பிடிக்கிற இந்த குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி பிரண்டையை வச்சு ஏதாவது ஒரு டிஷ்ஷு பண்ணி கொடுங்களேன். கண்டிப்பாக வந்து வயிற்றை கிள்ளி அவங்களே வந்து அம்மா பசிக்குதுமான்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு இந்த பிரண்டை நல்லா வேலை செய்யும். பிரண்டை துவையல் ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி நல்லா கொதித்து நல்லா திக்காக வரணும். அப்போ தான் நமக்கு ஊறுகாய் கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்க, கரண்டியில் எடுக்கும் போதே நமக்கு அப்படியே திக் பேஸ்ட்டாக இருக்கணும். இது இன்னும் ஆறுச்சுன்னா நமக்கு கரெக்டாக ஆகிடும். ஊறுகாய் ஸ்டேஜ் வந்துடும். சூடாக இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் லைட்டாக லிக்விடாக இருக்க மாதிரி இருக்குது. பிரண்டை ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. நமக்கு எண்ணெய் மேலே நிற்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் பிரண்டையை வச்சு எப்படி ஊறுகாய் செய்யலாம் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த டேஸ்ட்டை நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. 5 மாதம் ஆனாலும் நமக்கு கெட்டே போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிங்கன்னா போதும். அப்பப்போ தேவைப்படும் போது ரைஸுக்கு, மீல்ஸுக்கெலாம் தொட்டு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.